ஹாய் ஹலோ மக்களே. நம்ம குற்றாலம் சீரிஸோட கண்டினியூஷன் தாங்க இது. ஃபர்ஸ்ட் டே அருவியில் குளிக்கிறது, பார்டர் பரோட்டா கடை அதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் டே பக்கத்தில் இருக்கிற ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புனாங்க. நாங்கள் போன ஃபஸ்ட்டு இடம் தென்காசி விஸ்வநாதர் கோவில் தாங்க போனோம். அங்கே உண்மையாகவே கிட்ட போக போக அந்த கோபுரத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே ஏதோ நம்மளை அறியாமல் ஒரு கூஸ்பம்ப் அப்படியே ஏதோ ஒரு நினைவு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கோபுரம். அந்த இடத்துல போய் காலை வச்சதுமே அவ்வளோ காற்று நம்மளை நிற்கவே விடலை. மெயின் ரோட்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ காற்று, ஒரு மரம் கூட அங்கே வெளியில் இல்லை. அவ்வளோ வண்டி போகுது. அப்புறம் எங்கேருந்து அந்த காற்று? வாங்க அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். இங்கே உள்ள கோயிலுக்கு உள்ளே ஃபோன் அலௌடு கிடையாதுங்க. வெளியிலே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் லாக்கர் வெளியிலே ஒன்று கொடுத்துட்றாங்க. அங்கே எல்லாத்தையும் வச்சுட்டு தான் உள்ளே போகணும். இங்கே அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னா, கோபுர வாசலில் நிற்கும்போது காற்று நம்மளை கோவில் வெளியில் தள்ளுமா. அதை மீறி நம்ம உள்ளே போயிட்டோன்னா கோவில் உள்ளே தள்ளுமா காற்று. உண்மையாகவே அதை நாங்கள் அங்கே ஃபீல் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. உள்ள கோவிலில் சிற்பங்கள்லாம் செம்மையாக இருந்தது. இந்த அளவுக்கு நான் அக்யூரேட்டாக எங்கேயும் பார்க்கல. சிற்பங்கள்லாம் ரசிச்சுட்டு வெளியில் அதே மாதிரி அந்த காற்றை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களால் அந்த கோவிலேருந்து வரவே மனசு வரல. இருந்தாலும் அடுத்த இடம் போகணும்ல, அதனால் அங்கேருந்து நாங்கள் போன இடம் இதுவும் நல்ல ஃபேமஸான இடம் தாங்க. சுந்தரபாண்டிபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு வந்த உடனே நம்ம கண்ணில் முதல்ல படுறது என்னென்னா, ரொம்ப அழகான கிராமத்து சூழல் தாங்க. ஒரு பக்கம் பச்சை வயல்கள், இன்னொரு பக்கம் தென்னை மரம், தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கு நடுவில் இந்த அழகான சன்ஃப்ளவர் பூக்கள்ங்க. இதை பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் சன்ஃப்ளவரை பார்க்குறது. இங்கே சீசன் ஜூலை ஆகஸ்ட்லன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக நாங்கள் போனது சீசன் டைமாக இருந்ததுனால எல்லா பூவும் நல்லா இதை பாருங்கள், சூரியனை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ அழகான பூக்களை பார்த்துட்டு எப்படிங்க வீடியோ எடுக்காமல் இருக்க முடியும். அங்கே வயலோட ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பூவெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த நுங்கு பதனி தான். வெறும் பதனி இல்லைன்னா நுங்கு பதனி அதை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இங்கே கேரளாலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா சைட்லேருந்து நிறைய பேர் கார்டனில் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் ப்ரீ வெட்டிங் ஷூட் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த பதநீர் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு பனை ஓலையில் கொடுக்கறது 60 ருபீஸ் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் குடித்ததுக்கு இப்போ தான் அதோட ட்ரை பண்ணேன். நொங்கு போட்டு குடித்தது நொங்கில் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேயும் காற்று சொல்லவே வேணாங்க, அதே மாதிரியே தான் இருந்துச்சு. நம்மளை தள்ளி விட்டுரும் போல். எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் நின்னோம். பூக்கள்லாம் எந்த அளவுக்கு அசையுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு காற்றடிக்குது. அடுத்து நம்ம போன இடம் இது சுந்தரபாண்டியபுரம் பூக்களுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, இது ஷூட்டிங் ஏரியாவும் சொல்லலாம். இந்த இடத்த பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் சினிமாவில் பல படங்களில் அந்த பார்த்த அழகான கிராமத்து தெருக்கள், பழைய வீடுகள், வயல்வெளி எல்லாமே இங்கே தாங்க. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ அந்த பழமையான கட்டடம் மாதிரி சூப்பராக இருந்தது. குறிப்பாக மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ண ரோஜா படத்தில் மதுபாலா நடித்த சொந்த ஊராக இந்த சுந்தரபாண்டியபுரம் தான் காட்டப்பட்டிருக்கும். அந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த கிராமமே ஒரு சினிமா அடையாளமாக ஆயிடுச்சுங்க. அக்ரஹாரம்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? வரிசையாக வீடு, பழைய வீடு, வீட்டுக்கு முன்னாடி திண்ணை, நடுவில் தெரு, அந்த ஒரு பழைய காலத்து கிராமத்து ஃபீல் இங்கே உண்மையாகவே கிடைக்கிதுங்க நமக்கு. சுந்தரபாண்டியபுரத்தில் பெருமாள் கோவிலை சுற்றி இப்படிப்பட்ட பாரம்பரிய அக்ரஹார வீடுகள் தான் நிறைய இருக்கான். அந்த வீடுகள் அமைப்பும் பழைய தோற்றமும் சினிமாவுக்கு ரொம்ப இயற்கையான ஃபீல் கொடுக்குமா. அதனால் நிறைய ஷூட்டிங் இங்கே நடத்தியிருக்காங்க. ரோஜா மட்டும் இல்லைங்க, கருத்தம்மா, வெற்றி கொடுக்கட்டு, ஜென்டில்மேன், முதல்வன், அந்நியன், சத்தியம், வேட்டை, அவனிவன் அப்படின்னு நிறைய படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அக்ரஹார காட்சிக்கு தான் இந்த ஏரியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க சினிமா ஷூட்டிங்க்கு.
நீங்கள் ஜென்டில்மேனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்ல, அட இந்த ஏரியாவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு. ரொம்ப வந்து நமக்கு பழக்கப்பட்ட இடம் மாதிரியே இருக்குல்ல. ஏன் ஹைட்டுக்கு இருந்துச்சு கரெக்டாக அந்த வீட்டு நிலப்படி. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லா இடத்தையும் ஒன்று விடாமல் வந்து ஏறி ஏறி போய் பார்த்துட்டு தான் வந்த ஒரு வீட்டையும். இது வந்து செட்டப் போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உண்மையாகவே இங்கே வந்து மக்கள் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2, 3 வீட்டில் வந்து நான் பெர்மிஷன் கேட்டு தான் வீடியோவே எடுத்தேன். அங்கேருந்து நேராக வந்தால் இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? சூப்பரான இடங்க. இது நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக முதல்வனில் வந்து அர்ஜுன் சார் வந்து மனிஷா கோயர்லா மேம்க்கு வந்து வீடியோ போட்டு காட்டுவாங்கள்ல, அந்த இடம் தான். தண்ணி வந்து இப்போ கம்மியாக இருக்குது. இங்கேயும் வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு எந்த பக்கம் தள்ளுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ காற்றுங்க இங்கே. இங்கே வாழ்கிற மனிதர்கள் வந்து உண்மையாகவே இயற்கையோட கலந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? வெற்றி கொடி கட்டு அந்த படத்தில் வடிவேல் சார் வந்து சைன் போட வருவார்ல, அந்த ஏரியா தான் இது. இங்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம அந்த படத்துக்குள்ளேயே போயிடுறோம். இங்கே இப்படி தான் இதெல்லாம் எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு உண்மையாகவே கிராமம் வந்து செம்மையாக இருந்துச்சு. லைஃப் டைமில் வந்து கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். இவ்வளோ நாள் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காக ஃபீல் பண்ணலை. இப்போ எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஏரியாலாம் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அடுத்து நான் எங்கே போனேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொன்று முக்கியமாக ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. பாய். நன்றி. வணக்கம்.